இந்த புதிய ஏற்பாட்டு காலத்தில் ஆசாரியர்கள் யாரு சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க. ஆசாரியர்கள் யாரு சொல்லுங்களேன். நாங்கள் தான். அது எத்தனை தடவை சொன்னாலும் வாய மூடிட்டு தான் இருக்கு. தைரியத்தோடு சொல்ல முடியலை உங்களுக்கு. புதிய ஏற்பாட்டு காலத்தில் ஆசாரியர்களுக்கு தனி உடுப்பு கொடுத்ததை புதிய ஏற்பாட்டில் எங்கேயா வாசிருக்கீங்களா? இல்லை. புதிய பட்டம் கொடுத்து அவங்கள வச்சிருக்கிறத எங்கேயா பார்த்துருக்கீங்களா? இல்லை. அப்போஸ்தலர்கள் தீர்க்கதரிசிகள் எல்லாம் இருக்கிறாங்க. எதுக்கு? சபை பக்தி விருத்தி உண்டாக, ஆண்டவருடைய வார்த்தையை பேச, தரிசனம் கொடுக்க, ஆண்டவர் தெளிவுபடுத்த சில காரியங்களை ஆண்டவர் செய்து வச்சிருக்கிறார். இவாஞ்சலிஸ்ட் வச்சிருக்கிறார். அது பட்டம் அல்ல. சொல்லுங்க, அது என்னது கிடையாது, பட்டம் அல்ல, அது ஃபங்க்ஷன். எதுக்கு? உங்களை ஊழியக்காரராக மாற்றுறதுக்கு, உங்களை எக்யூப் பண்ணுறதுக்கு தான் ஆண்டவர் அதை கொடுத்துருக்கிறார். அப்போ புதிய ஏற்பாட்டில் ஆசாரியர்கள் யார்? நீங்களும் நானும் தான். ராஜாக்கள் யார்? யார் மேலே பால்கனியில் உயிரோடு இருக்கிறீங்களா? நாங்கள் தான் ராஜாக்கள், நாங்கள் தான் ஆசாரியர்கள். ஆமே. அப்போ ஆசாரியர்கள், நீங்கள் ஆண்டவர்கிட்ட நேரடியாக ஜெபம் பண்ண ஆண்டவர் உங்களுக்கு புதிதும் ஜீவனுமான மார்க்கம் கொடுத்திருக்கிறார். உங்கள் ஒவ்வொருவரோடும் ஆண்டவர் பேசுவார். நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. கை வைத்து நான் ஜெபம் பண்ணுவேன். நான் அந்த தீர்க்கதரிசிகளை பார்த்துக்கிட்டு அலைய மாட்டேன். கை வைத்து நான் அந்த ஊருக்கு போகிறேன், நான் இந்த ஊருக்கு போகிறேன், நான் அங்கே போய் ஜெபம் பண்ண போகிறேன், இங்கே போய் ஜெபம் பண்ண போகிறேன். இதை விட்டுருங்க. கைகளை உயர்த்தி, ஆண்டவரே நான் இருக்கிற இடத்துல நீர் இருக்கிறீர். நீர் அந்த பெரிய தீர்க்கதரிசியை விட நீர் என் கூட இருக்கிறீர் ஆண்டவரே. அல்லேலூயா.